ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் விலாக். இன்றைக்கி வந்து உப்புமா மிஞ்சிருச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தான் உப்புமாவு இருந்தது. அதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த உப்புமாவை வந்து உதுத்து விட்டுக்கலாம். காலையில் செஞ்ச உப்புமாவை ஈவினிங் செஞ்சுக்கலாம், இல்லை நைட் ஏதாவது உப்புமாவை செஞ்சோம்னா மார்னிங் இல்லை அடுத்த நாள் ஈவினிங் கூட நம்ம வந்து இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். உப்புமா வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லாட்டி வெளியில் இருந்தால் கெட்டு போயிடும். அதில் இருந்த 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் எடுத்துட்டேன். அது ஒரு மாதிரி ரொம்ப வதங்கின மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு நீட்டமாக போட்டிருப்போம். அதுக்காக ஒரு அரை பச்சை மிளகாய் அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், ஆல்ரெடி உப்புமாவில் சால்ட் இருக்குங்கிறதுக்காக. கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி அது இல்லைங்கிறதுனால சேர்க்கலை. கருவேப்பிலை அதில் இருந்ததோடு நான் விட்டுட்டேன், நிறைய கருவேப்பிலை சேர்க்கலை. இப்போ தயிர் வந்து நம்ம தண்ணி எதுவும் போட வேண்டாம். தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் நான். அந்த நமக்கு திக்னஸ் பதம் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு பிசைகிறதுக்கு நல்லா நம்ம பக்கோட்டா மாதிரி கிள்ளி போடுறதுக்கு வர அளவுக்கு தயிர் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டால் போதும். ஒரு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிசைகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருந்தேன். கடைசியாக பிசைஞ்சு முடிச்சுட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் கையில், ஏன்னா ரொம்ப பிசுப்பாக ஒட்டுது உப்புமாங்கிறதுனால. அவ்வளோதான், மாவு பிசைஞ்சு முடித்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ குட்டி குட்டியாக நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் பக்கோடா மாதிரி. உள்ளே உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடாயில், தோசை கடாயில் கூட அடை மாதிரி தட்டிக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் டக்குன்னு நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி உப்புமா மிஞ்சிருச்சுன்னா தூக்கி மேக்ஸிமம் உப்புமாவுன்னா ஒரு டைம் சாப்பிடுவாங்க, அடுத்த டைம் வேஸ்ட்டாக தான் ஆகும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பக்கோட்டா மாதிரி போட்டு சாப்பிட்டா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வேகணும். இல்லைனா உள்ளே வந்து உப்புமா கொஞ்சம் வதவதப்பாக இருக்கும். நல்லா கிரிப்ஸியாக இருக்கணும்னா நல்லா வெந்து எடுக்கணும். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹையாக வச்சுட்டாலும் மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வந்து மெத்துனே இருக்கும். அதனால் நல்லா மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் போனதுக்கப்புறம் தான் அந்த பக்கோடாவை எடுக்கணும். சலசலப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து பக்கோடா எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்திருக்கு. சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி கொஞ்சமாக வந்து துருவி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். பக்கோடாவை எடுத்தாச்சு. ஒரு தட்டில் வச்சுட்டு அப்புறம் நான் இன்னொரு தட்டில் மாற்றிக்கிறேன். என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை, ஆயிலாக இருக்குது கொஞ்சம். அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உப்புமா மிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். தேங்க்யூ, பாய்.